ஹாய் ஹலோ வெல்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ராஜேந்திரன் பெரியசுவாமி. இன்றைக்கு ஒரு அழகான குட்டி கதை பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பறவை இனங்களிலே மிகவும் பெரியது கழுகு தாங்க. இந்த கழுகுக்கு மிகவும் புத்தி கூர்மை அதிகம். அது மட்டும் கிடையாது, ஒரு இலக்கை குறி வச்சிச்சு அப்படின்னா அந்த இலக்கை அடையாமல் அது ஓயாது. ஆனால் இந்த கழுகை பார்க்குறப்போ இந்த காக்கைக்கு அதன் மேலே ஒரு பெரிய பொறாமை குணம் உண்டுங்க. எப்பெல்லாம் கழுகு மேலே பறந்துட்டு இருக்குதோ அப்பெல்லாம் இந்த காக்கை கழுகுனுடைய முதுகின் மேல் போய் உட்கார்ந்து கொண்டு கழுகுனுடைய கழுத்தில் தன்னுடைய அழகால் கொத்த ஆரம்பிக்கும். இதை அறிஞ்ச கழுகு அந்த காக்கையை ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்கும். மேலே மேலே உயர உயர பறந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் போனதும் அங்கே ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாகும். ஆக்சிஜன் அளவு கம்மியாக ஆரம்பித்ததும் காக்கையினால் மூச்சு பிடிக்காமல் மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் காக்கை மூச்சு திணறல் ஏற்பட்டு கீழே விழுந்துடுங்க. ஆனால் கழுகோ மறுபடியும் மேலே பறந்து தன்னுடைய வேலையை கவனித்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு இலக்கையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த காக்கை எப்படி கழுகை தொல்லை பண்ணுச்சோ அதே மாதிரி நம்முடைய இலக்கையும் அடையாமல் தடுப்பதற்காக நிறைய நபர்கள் தங்களுடைய முடிந்த வேலைகளை செய்வாங்க. அதாவது, உனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது, வெற்றி உனக்கு ஒத்து வராது, உன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இப்படி பல்வேறுபட்ட தடைகள் நம்மளை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் கழுகின் மாதிரி மேலே மேலே உயர நம்முடைய முயற்சியை கூட்டிக் கொண்டே போனால் வெற்றி நிச்சயம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.